அவர் எவ்வாறு படித்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாரு. ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியும், எம்ஜிஆருக்கும் தெரியும், பல மூதறிஞ்ச அறிஞர்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய எழுத்தாற்றல் அவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு. அண்ணாநகர்ல இது மாதிரி சே பழனி இருக்காருன்னா சமூக ஆர்வலர், சமூக சேவகர் சே பழனியான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயணித்து நிறைய நமக்காக இது பண்ணியிருக்காரு. அவர் நம்ம அமைப்பு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். ஸோ அடுத்ததாக நம் அமைப்பினுடைய மாநில செயலாளர்களுக்கும் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய அமைப்புடைய தலைவர்களே மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நன்னாளில் நம்முடைய இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் டாக்டர் வழக்கறிஞர் ஆசிரியர் பிறந்தநாள் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திரு பழனி அவர்கள் சிறந்த சமூக சேவகர். அவர் நம்முடைய அமைப்பில் கடந்த 5 ஆண்டுகளாக பயணித்து வருகிறார்கள். அது முன்பாகவே அவர் பொதுமக்களுடைய குறைகள் யாராவது எந்த குறையாவது சொன்னால் அது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடித மூலமாகவோ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவைகள் முழுமையாக தீர்வதை அவர் போராடக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு மனிதர். அதோடு மட்டுமல்லாமல் இயக்கத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய தலைவரோடு மட்டும் இணைந்து நம்முடைய இயக்கத்துக்காக இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய குறைபாடுகளையும், அதே போல் அவர் எங்கு செல்கிறாரோ அங்கு பொதுவான குறைகள், சாலையில் ஏற்பட குறைபாடுகள், அதே போல பள்ளிகள், கல்லூரிகள், மற்ற அரசு சார்ந்த நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக, எழுத்து மூலமாக கூறி அவை தீர்த்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அனைத்து மாவட்டத்திலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற ஒரு அமைப்பு நம்முடைய அமைப்பு இருக்கிறது என்று அறியக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியவர் திரு பழனி அவர்கள். இதுக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக ரொம்ப நெருங்கிய நண்பர். 8 ஆண்டுகளாக நானும் அவரும் சில இணைந்து படித்திருக்கின்றோம். நாங்க சில பிரச்சனைகள் இப்ப ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு, கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப கிளினிக்ல அவரும் நானும் சேர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருவர் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக ஒரு பட்டா பெற முடியவில்லை. அவர் அந்த நேரத்தில் வந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா உடனே சொன்ன உடனே நாங்க டக்குன்னு அந்த நம்பரை வாங்கி சம்பந்தப்பட்ட தாசில்தார் ஆபீஸுக்கு போன் செய்து அந்த சர்வே இருக்கு தாசில்தாருக்கு உடனே போன்ல பேசினாரு. எப்ப அப்ளை பண்ணீங்கன்னு தாசில்தார் கேட்டாரு. கேட்ட உடனே அது 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு. அதெல்லாம் முடிஞ்சு போய் சார் அப்படின்ட்டாரு. சார் 4 தடவை பண்ணிருக்கு சார், அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு தாசில்தார் வைக்க போற நேரத்துல இந்த மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நாங்க பேசுறோம், நீங்க போன வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு நாங்க கேள்வி கேட்டு தகவல் அறியும் சட்டத்துல இது தொடர்பாக தகவல்களை கேட்டால் நீங்கள் தகவல் கொடுத்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நாளைக்கு பதில் சொல்லணும் சார்ந்து சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் அவரு விவரத்தை கேட்டாரு. விவரத்தை கேட்டு சம்பந்தப்பட்ட அந்த சர்வேயருக்கு உடனே தொடர்பு கொண்டு அடுத்த 5 நிமிஷத்துல சர்வேயர் லைன்ல வந்தாரு. சர்வேயர் சொன்னாரு, இது மாதிரி 4 வருஷம் ஆச்சு, 5 சார் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இப்ப உடனே நீங்க அப்ளை பண்ணுங்க, 1 வாரத்துல நான் பட்டா கொடுத்துறேன் அப்படின்னாரு. அதே போல 2 நாள்ல அப்ளை பண்ணுவோன்னு 2 பட்டாவும் 15 நாள்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எந்த விதமான காசு செலவு இல்லை.